அனைவருக்கும் வணக்கம். மௌனாலயா ஹெல்த் சென்டர்லேருந்து ஹீலர் வரலட்சுமி. எல்லா புகழும் இறைவனுக்கு. எங்களோட கிளினிக் கூடுவாஞ்சேரியில் உள்ள கன்னிவாக்கத்தில் உள்ளது. சுகர் என்பது நார்மலான ஒரு வியாதி. எதுக்கு நம்ம 25 வருஷமாக அந்த நோயை வச்சிட்ருக்கோன்றதை தெரிஞ்சுக்கலாமா? சுகர் என்பது லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அதாவது நம்முடைய வாழ்வியல் முறை மட்டும் மாற்றினா போதுங்க, வந்த வழியை திரும்பி போயிடும். இருக்க ஆசையால் இந்த நோயை 25 வருஷமாக வச்சிட்ருக்கோம். தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோயினால் கொலஸ்ட்ரால் வரும், அதன் பிறகு 5 வருஷம் கழித்து பிபி வரும், அதன் பிறகு 5 வருஷம் கழித்து தைராய்டு வரும், பின்பு உடல் இளைக்கும். சுகர் பேஷண்ட்ஸில் ஒரு சிலர் கேட்குற கேள்வி என்னென்னா, 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ நான் டீ காஃபிலாம் நிறுத்தி 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது, என்னோடய சுகர் மட்டும் என் கண்ட்ரோலில் வரலன்னு சொல்லி கேட்குறாங்க. காரணம் இருக்குங்க. நம்முடைய உடம்பு 7 வருஷத்துக்கு நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் தாங்கிட்டு நிற்கும். நீ சரியாக ஒர்க் அவுட் பண்ணலையா, அப்போ நம்ம உடம்பு என்ன சொல்லும் தெரியுமா? நான் பார்த்துக்கிறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும். நீ கரெக்டான டைமுக்கு தூங்கலையா, அப்போது நம்முடைய உடம்பு என்ன சொல்லும்? நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும். ஆனால் இப்படியே நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமலும் சரியான நேரத்துக்கு தூங்காமலும் இருந்தால் ஒரு லிமிட்டுக்கு மேலே உடம்பு என்ன பண்ண தெரியுங்களா? என்னோடய வேலையை நான் பாதியாக குறைச்சிக்கிறேன், இல்லை நான் ராஜினாமா பண்ணிடுறேன் என்னோடய வேலையை அப்படின்னு சொல்லிட்டு நம்மோட உடம்பு சொல்லும். இன்சுலின் ப்ரொடக்ஷனில் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் சரியாகணும்னா நான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேங்க. 25 வருஷமாக இருக்கிற அந்த சுகரை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற இந்த டிப் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கூட தாராளமாக இருக்கலாம். அது என்னென்னா, சுகர் பேஷண்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களோட பிளேட் பார்க்கணும். ஸோ உங்கள் தட்டை 4 பாகமாக இப்படி பிரிக்கணும். ஒரு பாகத்தில் மாவுச்சத்து உள்ள உணவு, இன்னொரு பாகத்தில் நார்ச்சத்து உள்ள உணவு, இன்னொரு பாகத்தில் புரதச்சத்து உள்ள உணவு, இன்னொரு பாகத்தில் நல்ல கொழுப்பு சத்து உள்ள உணவு, இப்படி சாப்பிட்ணும். அதே போல் மாவுச்சத்து உள்ள உணவு சொன்னீங்களே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ என்ன மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சிறுதானிய உணவுகளாக இருந்தால் ரொம்ப 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 நல்லது. இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கம்பு இட்லி, ராகி இட்லி எடுத்துக்கலாம். ஸோ இதுவே தோசை சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கம்பு இட்லி, ராகி இட்லி, பெசரட் தோசை, அவல் தோசை, இப்படி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். எல்லோரும் சொல்கிறாங்க, மேம் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணினேன், ஸோ என்னோடய சுகரோட லெவல் கண்ட்ரோலில் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. எல்லாத்துக்கு மீறி ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ ஹாப்பியான மைண்ட் செட்டில் நம்ம இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுன்ற அந்த வேர்டை தூக்கி போட்டுட்டு ஹாப்பின்ற வேர்டை அந்த இடத்துல ஃபில் பண்ணணும். எப்போவுமே நம்ம எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கொடுக்குற தன்மையில் இருக்கணும். 2, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தணும். 3, எப்பவும் பாசிட்டிவான மைண்ட் தாட்டில் நம்ம இருக்கணுங்க. 4, ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கணும். முடிஞ்சு